நான் ஒரு திசையாக சென்று வருகிறேன். இது வரைக்கும் தேடி தேடி என் காலெல்லாம் வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் தான் தேடுறதுன்னு தெரியலங்க. எங்க தான் இருக்காங்கன்னு தெரியவில்லையே. ஆமா, நாம் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நடந்து வராரு, யாருன்னு தெரியலையே. சரிகார தெய்வமே, என்ன யாருதான் வச்சிருந்தோம்? யாராருக்கும் நாடு வந்து எனக்கு எப்போ வரப்போம்? அது நம்ம ஏன் ஓலை பண்ணுறோம்? மிளகா பாய்ந்த கொடுத்துக்கலாம். அவன் ஏமா பிடிக்க சொல்லி நெஞ்சிட்டாங்க, அதை விட்டுட்டு போடுறான். மனுஷனா பிறந்தா எதுக்கு வாழணும்? ஏன் அனந்தா, உன்னை தாண்டா தேடிக்கின்னு வரேன். எங்கடா எங்கடா இதுன்னு ஜாலியா அப்படியே போய் நிற்கிற. அப்பா, உன்னிடம் விடப்பட்டு வந்தேன்லவா? ஆமா, தாயை தேட வேண்டும் என்று. ஆனால் தாயே கிடைக்கவில்லையப்பா. கிடைக்கலையா? ஆமா. ஓஹோ, அதனால தான் மனசு வருத்தமா இருக்கிறியா? இதாவது நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய தாய் என் இடத்துல தான் இருக்கிறாங்க. பார்க்க வேண்டும். ஓடியா அழுவுறது நிறுத்துமா, சந்தோஷமா இருக்குமா நீ? ஆனந்தா, உன்னுடைய தாயை பார்க்கணும், அவ்வளவுதானா? அம்மா, உன்னுடைய மகன் இருக்கிறான் பாரு. நீங்களே உங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தா என்ன அறிமுகப்படுத்தி வைங்களாங்க. ஆமா, இதப்பா என்னங்க மரியாதை. சரிங்க அத்தை, என்ன வாழ்த்துங்கள் அத்தை. என்றென்று மனம் போல் வாழ வேண்டிய இந்த பெண் யார் தெரியுமா? யாரு? சோழ நாட்டில ஒரு பெயர் கற்பகம். அப்படியா? ஆமா, இவளை நீரோடு இருந்து காப்பாத்தினேன். என் மீது ஆசைப்பட்டு விட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? உன் விருப்பம் போல ஆகட்டும் ராஜா. அப்படி என்றால் தந்தையா முல்லை நட்டு வைக்கிறப்பா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. சரி, அப்பாவை பார்க்க வேண்டும். பார்ப்போம். ஒத்தையடி பாதையிலே உரித்தன தொங்கையிலே ஒத்தையா
கையில ஒத்தையா